ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு யூனிட் எக்ஸைஸ் 1ல 9th சம் பார்க்க போகிறோம். ஸோ 9th சம்மில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6x + 8. அகைன் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் 2/3. கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? ஜி ஆஃப் 1/2 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ரைட்டா? இப்போ இந்த ஜி ஆஃப் 1/2 மட்டும் தனியா எடுத்து எழுதுங்க. இங்க ஜி ஆஃப் 1/2 இது பார்க்கறதுக்கு எப்படி சாமி இருக்கு? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2/3 இப்படி இருக்கா பார்க்க? ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/2 இருக்கு. அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1/2 மைனஸ் 2/3ன்னு எழுதலாம். ஸோ இங்க நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர், நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்துச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிடுவேன். ஸோ 1 மைனஸ் 4/2/3 அப்படின்னு போடுவேன். இங்க என்ன ஆகும்? 4ல 1 போச்சுன்னா 3. ஸோ பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ் -3/2/3. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இது என்னவா மாறும் பாருங்க. ஸோ -3/2 அப்படியே இருக்கும், -3/2 அப்படியே இருக்கும். கீழே இந்த டிவிஷன் இன்டூவா மாறிடும். பாருங்க, ஆக்சுவலா 3 கோடு இருந்தா நான் போன சம்ல சொல்லி கொடுத்தேன். 3 கோடு இருந்தா என்ன பண்றதுன்னு. இப்ப நல்லா கவனிங்க, 2 கோடு இருந்தா ஃபர்ஸ்ட் இருக்கிற கோடு இப்படி எழுதிக்கிட்டு நடுவுல இருக்க கோடு இன்டூவா தான் மாறும். சேம் அதே தான் 2 இது இருந்தாலும். இங்க கீழே ஒரு நம்பர் இருக்குல்ல கண்ணா, இந்த கீழே வெறுமனே 3 இருந்தா நீங்களா என்ன போட்டுக்கணும்னா டிவைடட் பை 1 அப்படின்னு போட்டுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் கோடு அப்படியே, நடுவுல இருக்க கோடு இன்ட்டு, 3வது கோட்ல இருக்கிறது என்ன பண்ணுவேன்? கீழே இருக்கிறது மேலையும் மேல இருக்கிறது கீழேயும் மாத்தி விட்டுருவேன். இது புரியுதா? இப்போ அடிச்சு கொடுத்தீங்கன்னா -1/2ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ ஜி 1/2 இருக்கிற இடத்துல -1/2ன்னு கிடைக்கும். ஆமாவா? அப்போ நல்லா கவனிங்க, ஜி ஆஃப் 1/2 இது எப்படி எழுதிக்கலாம்? ஜி ஆஃப் -1/2ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த ஜி ஆஃப் 1/2 இருக்கிற இடத்துல -1/2ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? அகைன் ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் 2/3. ஸோ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அகைன் -1/2 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல -1/2 -2/3. ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், ஒரு பக்கம் நம்பர் இருந்தா இவங்க -1 -4/2/3. நான் போன சம்ல தான் சொன்னேன், கீழே ஒரே ஒரு நம்பர் இருந்தா கீழே இன்னொரு 1 சேர்த்திக்கோங்க. ஸோ மொத்தமா ஒரு கோடு, 2 கோடு, 3 கோடு இப்படி இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க கோட்டுக்கு மேல இருக்கிறது கீழே இருக்கிறதும் அப்படியே தான் வரும். ஸோ 1 + 4 5. பெரிய நம்பர்ல இருக்கிற சைன் மைனஸ். அடுத்தது இந்த 2, நடு கோடு என்னவா மாறிடும்? இன்டூவா மாறிடும். கீழே இருக்கிற கோடு இப்படி போட்டுட்டு கீழே இருக்கிற டேர்ம் மேலையும் மேல இருக்கிற டேர்ம் கீழேயும். ஸோ 1/3. ஸோ இப்போ என்னோட ஆன்சர் என்ன கண்ணா? -5/6. -5/6. ஸோ ஆன்சர் இது இல்லாமா? ஸோ ஜி ஆஃப் 1/2 is equal to -5/6. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், அது சாரி செகண்ட் சப்டிவிஷன் போட்டு வச்சிருக்கேன், சாரிப்பா. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? செகண்ட்ல ஸோ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ரைட்டா? கொஸ்டின்லயே எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிறது என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 6x + 8. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி இருக்கு பார்க்க? ஜி ஆஃப் எக்ஸ் மாதிரி இருக்கு. ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2/3. ஓகே, இப்போ எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 6x + 8ன்னு எழுதிட போறேன். ஸோ அப்போ இங்கேயும் எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல 6x + 8, அடுத்து -2/3ன்னு போட்டுக்க போறேன். முடிஞ்சதா ராஜா? கிளியரா இருக்கா? ரைட். இப்போ 6x +
8ல 2 போச்சுன்னா 6 ஹோல் டிவைடட் பை 3. ஸோ இங்க மேல பாருங்க, இங்கேயும் 6 இங்கேயும் 6 காமனா இருக்கு. ஸோ 6 காமனா வெளியே எடுத்துட்டீங்கன்னா, ஐ மீன் இது எப்படி தெரியுமாக்கா நான் ஒர்க் ஆகும்? இந்த காமனா வெளியே எடுக்கிறது பல பேத்துக்கு தெரியல. நீங்க இந்த நம்பரை வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா இன்டெரக்டா என்ன அர்த்தம்னா 6ஆல இதை டிவைட் பண்றீங்கன்னு அர்த்தம். டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ உள்ளார எழுத போறீங்க. இப்ப பாருங்களேன், டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? வெறுமனே எக்ஸ் இருக்குமா? அந்த எக்ஸை இங்க எழுதுங்க. அடுத்தது 6ல 6 போச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? ஐ மீன் 6 டைம்ஸ்ல 6 டேபிள்ல 6 1 டைம் டிவைட் பண்றீங்க, அவ்வளவுதான். இப்படி கொடுத்தீங்கன்னா அடுத்தது இதை ரெண்டுத்தையும் அடிச்சு கொடுத்துருங்க 2 டைம்ஸ். இப்ப மிச்சம் என்ன இருக்கு? 2 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. அவ்வளவுதான் சாமி ஆன்சரு. ஸோ ஜி ஆஃப் f of x is equal to 2 into x plus 1. இவ்வளவுதான் சாமி ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.